ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் கல்வி சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 10th SSLC பப்ளிக் எக்ஸாமினேஷன் மேக்ஸோட ஒரு ஸ்டூடெண்ட் சென்டம் எடுத்து ஒரு ஆன்சர் ஷீட்டை தான் பார்க்க போகிறோம்ப்பா. இப்படி வரிசையாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கும் கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் வரும். மாடல் கொஷின் பேப்பர் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்து 9th 10th மட்டும்தான் வீடியோ போகிறனால உங்களுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் வச்சுருப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். ப்ளூ பென் இல்லைனா பிளாக் பெனில் தான் எழுத போகிறீங்கப்பா. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் வேர்டை பொறுத்தவரை நீங்கள் புக் பேக்கில் உள்ளவனோட தரவாக படிச்சுக்கோங்க. புக் பேக்லேருந்து விட்டு இன்டீரியர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்டீரியர் கேட்டாலும் உங்களுக்கு 1-2 கொஸ்டின் தான் கேட்பாங்களே தவிர எல்லா கொஸ்டினும் இன்டீரியர் கேட்க மாட்டாங்கப்பா. அதனால் மோஸ்ட்லி புக் பேக்கு கவர் பண்ண பாருங்கள். ஒன் வேர்டை பொறுத்த வரையும் 14 out of 14 எடுத்திங்கன்னா உங்கள் மேலே ஒரு இன்டென்ஷன் வந்துடும். படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பையன் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து அவங்க சரளமாக உள்ளக்கெல்லாம் நல்லா நோண்டி பார்க்காம என்னென்ன இருக்கோ மெயின் பாயிண்ட் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணி போயிடுவாங்கப்பா. ஓகேவா? அதே மாதிரி புரிஞ்சு படிங்க. ஓகேவா? புரிஞ்சு படிங்க. மேக்ஸை பொறுத்தவரையும் புரிஞ்சு படித்தா ரொம்ப ஈஸி. போட்டு பாருங்கள், கண்ணால் பார்க்காதீங்க. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த பையன் வந்து ஒன் வேர்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்னா நேராக ஜாமெண்ட்ரி போட ஆரம்பிச்சிட்டான்ப்பா. இது வந்து தமிழ் மீடியத்து கொஸ்டின் பேப்பரு. ஜாமெண்ட்ரி போட ஆரம்பிச்சிட்டான். ரஃப் டயக்ராம் போட்டுருங்க, மறக்காமல் ரஃப் டயக்ராம் போட்டுட்டு டயக்ராம் போட்டுருங்க. எல்லாமே எழுதிருங்க. ஃபுல்லாகவே எழுதினா அவங்களுக்கு 8 மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈஸி. இது கொஞ்சம் நீங்கள் உதாரணமாக வச்சுட்டு பாருங்கப்பா. A×B கேட்டுருக்காங்க பாருங்கள். சால்வ் ஈஸியாக எழுதிடலாம். இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இது என்னால் அடிக்கப்பட்டதுங்கிற ஒரு வேர்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. எப்படிலாம் ப்ரெசன்டேஷன் ஆகிருக்குன்னு பாருங்கள். சென்டம் எடுக்க போகிற மாணவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 10th நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் ஐடியா இருக்கும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. போன வருஷம் 9th ஸ்டாண்டர்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. நீங்கள் இந்த வருஷம் 10th போயிருப்பீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இல்லைனா நம்ம சேனல் 9th மட்டும் தான் வீடியோ வரும். நீங்கள் போன வருஷம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க நல்லா. அதனால தான் உங்களுக்கு இந்த வருஷமும் நான் வீடியோ போடலான்ட்டு 9th 10th மட்டும் வீடியோ போட்டுட்ருக்கேன். வரிசையாகவே பார்த்துட்டு வாங்க. யூனிக்காக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கப்பா. ஓகேவா? இப்போ நல்லா அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணால் டக்குன்னு 5 மார்க் போட்டாங்க பாருங்கள். ஈஸியான சம்ஸ் தான். ஈஸியாக தான் உங்களுக்கும் கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சம்முக்கெலாம் டயக்ராம் நல்லா போட்டுருங்க. டயக்ராம் போட்டு நல்லா கீழே எழுதி நீங்கள் அழகாக எழுதிடலாம். மோஸ்ட்லி எல்லா கொஷினையும் அட்டன் பண்ண பாருங்கள். ஏன்னா எந்த கொஷின் வேணாலும் கிரேஸ் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ண பாருங்கப்பா. இந்த சம்ஸ் நம்ம ப்ராபபிலிட்டிலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும். 10th பொறுத்தவரையும் பிரச்சனை இல்லை. இந்த மாடலில் உள்ள சம் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். பார்த்துக்கோங்க. 5 + 5 அந்த மாதிரி ரொம்ப அந்த சம்ஸ் சொல்கிறேன். இந்த மாடலே ஒரு சம் வந்துடும் கண்டிப்பாக. கிராஃப் வச்சு போகிறதில்ல. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிராஃப் பிரிண்ட்டாக இருக்க பேஜுக்கு முன்னாடி பேஜில் மட்டும் மற்ற பேஜெல்லாம் ஃபுல்லாக அடிக்கணும். அடிக்காமல் விட்டுறக்கூடாது. பின்னாலே அடிங்க, பென்சிலால் அடிக்காதீங்க. பின்னாலே அடித்து விட்டிங்கன்னா அடுத்து இங்கே கிராஃபுக்கு இங்கே பாருங்கள், கிராஃப் இங்கே இருக்கும். அதுக்கு முன்னாடி பேஜில் நீங்கள் அதோட சம்ஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிராஃப் போடலாம். நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான், 8 மார்க்கு கிராஃபுக்கும். நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் வெறும் ஈஸியாக தான் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வெறும் 5 நிமிஷம் வீடியோ தான். 5 நிமிஷம் குறைவான வீடியோ தான். இதே மாதிரி தான் நம்ம சேனலில் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக போட்டுருவோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.